போராட்டத்தின் காரணமாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாரை சாரியாக அவங்க சொந்த ஊருக்கு சென்றாங்க. அங்கே அவர்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா அது எதனால கிடைச்சது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாள் வேலை அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் சட்டம் ஆகப்பட்டு கிராமத்துல பொருளாதாரம் மேம்படணுங்கிறதுக்காக வேண்டி விவசாயம் இல்லாத அறுவடை காலம் இல்லாத காலங்கள்ல கிராம மக்கள் வறுமையில் இருக்காங்க. அவங்க அதாவது வேலை என்பது மக்களின் தொழிலாளர்களின் உரிமை என்பதை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்துள்ளது பாஜக அரசு. இந்த திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மாநிலங்களுக்கு ஒதுக்குவது இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் வழங்குவதில்லை. நம்ம தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அதுக்காக போராடி வந்துட்டு சர்வாதிகாரத்தின் உச்சமாக பெயர் மாற்றம் செய்துள்ளது. தெரியுமில்ல உங்களுக்கு? மகாத்மா காந்திங்கிற பெயரே அவங்க நீக்கிட்டாங்க. பிபிஜி ராம்ஜி கொண்டு வந்திருக்காங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் வருது. அது சுருக்கம் வந்து விபிஜி ராம்ஜி. அந்த ராம் யாரு? நாதுராம் கோட்சேவா? ராமா? சர்வாதிகாரத்தின் உச்சமாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் இந்துத்துவ கொள்கைகளையும் மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் மாற்றம் செய்துள்ளது. பெயர் மாற்றம் மட்டும் இல்லைங்க, அடிப்படை அம்சங்கள் அனைத்தும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 90% மத்திய அரசு, 10% மாநில அரசு நிதி பங்களிப்பு என்று இருந்ததை இன்று 40 மாநில அரசு 40% கொடுக்கணும், அவங்க 60%. மாநிலங்களுக்கு நிதி சுமையை அதிகரிக்கிறது. எல்லா மாநிலங்களாலையும் அந்த 40% ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் அங்க கிராமத்துல இருக்காது. அவங்க சொல்ற ஒரே விஷயம் 100 நாள்ங்கிறது நம்ம 125 நாட்களாக உயர்த்தி தருகிறோம் சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே 100 நாளா இருந்தப்போ பல கிராமங்களுக்கு நாங்க போயிருக்கிற தொழிற்சங்கத்தின் சார்பாக 100 நாள் பணியாளர்களை சந்தித்து வருகிறோம். அங்க அவங்க சொல்ற ஒரே விஷயம், எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்க சொல்லுங்க. 20 நாள் 25 நாள் அது மேக்சிமம் 45 நாள் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை. இன்று இவங்க சொல்றாங்க 125 நாள் நாங்க வேலை தருவோம். இது யாரை ஏமாற்றுற வேலை? இந்த கேஸுக்கு மானியம் தரோம்னு சொன்னாங்க. முதல்ல நம்ம காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ கேஸோட விலை எவ்வளவு இருந்துச்சுங்க? சிலிண்டர் விலை 2014க்கு முன்னாடி 300 ரூபாய் இருந்துச்சு. அப்புறம் பயங்கர உச்சமே 1200 வரைக்கும் போச்சு. கரெக்டுங்களா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு மானியம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 300 வந்தது, அப்புறம் 200 ஆச்சு, அப்புறம் ஒரு 35 ரூபாய் வந்தது. இப்போ வருதா? மானியமே வரல. அதே மாதிரிதான் இந்த திட்டமே இல்லாம பண்றதுக்கான ஒரு சதி வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிராம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு. செய்யலாங்களா? இந்த வருமானம் எல்லாமே அவங்க கையில வச்சிருக்காங்க. அதுக்கு உச்சபட்சமா இப்ப என்ன 2 நாளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? தொழில் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டியா இருக்கிறது யாருங்களாமா? தொழிற்சங்கங்கள் தொழில் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? நாட்டின் கட்டமைப்பு யாருக்கால நடந்துச்சு? நாடு இந்த 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னா அது யாருனால? தொழிலாளர்கள்னால, தொழிற்சங்கங்கள்னால. கரெக்டுங்களா? நம்ம இல்லைன்னா இந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குமா? ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாருன்னா அப்ப பாஜக எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காங்கன்னு பாக்கணும். இது மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டிய கடமை